இந்த இயக்கத்துக்கு காசு கிடையாது. யாருக்கு சக்திக்குதோ அவங்க போட்டு இதை பிரிண்ட் பண்றது கூட யாரோ ஒருத்தர் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாரு. இதை பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது கூட யாரோ ஒருத்தர் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஒரு வாட்டி நம்ம தயாளன் சார் எதனா பண்ணுனா அவர் பிரிண்ட் பண்ணி கொடுப்பார். என்ன பண்ணுங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. எல்லாரும் தன்னுடைய கான்ட்ரிபியூஷன்ல தான் பண்றாங்க. அப்போ இந்த இடத்தை என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, ஆமா சார் நான் கேட்டேன் அந்த யூனியன் ஆபீஸ் காலியா இருக்குது. ஆமா இருக்குது, நான் சுத்தப்படுத்தி கொடுத்து நான் எல்லாத்தையும் சேர் போட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால ஒரு மனசுல எல்லாருக்கும் இருக்குது. எனக்கு ஒரு ஆசை, என்னுடைய ஆசை, இது சுயநலமா கூட இருக்கலாம். எங்க அப்பா எனக்கு திருப்பி திருப்பி கத்து கொடுத்தது, நீ எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்காத, நீ கவுன்சிலர் ஆகணும்னு நினைக்காத, ஏதோ ஒரு பதவிக்கு வரணும்னு நினைக்காத, உன்னை படிக்க வச்சுக்கிறேன், நீ ஒரு லாயர் ஆகிக்கிற, உனக்கு ஊர் விஷயம் உலக விஷயம் தெரியுதுன்னு சொன்னா, இந்த தங்க சுரங்க தொழிலாளர்கள், இந்த முன்னாள் தொழிலாளர்கள் வீடுகளை சொந்தமாக்கணும்னு சொல்லிட்டு நீ ஹைகோர்ட்ல போய் கேஸ் போடணும்னு நிறைய வாட்டி சொன்னார் எங்க அப்பா. அந்த அவருடைய மூச்சு, அவர் சொன்ன அந்த விதம், அந்த விதத்துல நாம இன்னைக்கு நல்லா இருந்தா கூட நாம தொழிலாளியுடைய மகன் என்பதை நாம மறக்க கூடாது. அப்படின்றதுனாலதான் இதை நான் செய்யறேன். மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீங்க தங்க வயல்ல எந்த பகுதியில எனக்கு விசாரிச்சுக்கோ, நான் யாரையும் ஏமாத்தல, எங்கேயும் எதுவும் பொய் சொல்ல, எதுவுமே பண்ணல. அதனால இன்னைக்கு சொல்றது கூட என்னுடைய மனசாட்சி, நான் உயிர் மூச்சா நினைக்கிற தொழிலாளர்களுடைய பகுதிகள் வளர்ந்தால் மட்டுமே நம்மளுடைய பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கும். இல்லைன்னு சொன்னா நமது பிள்ளைகள் ரவுடிகள் அல்ல, நமது பிள்ளைகள் இன்னைக்கு போலீஸ் சாம்பன்றி போலீஸ் ஸ்டேஷன் வரணும், மாரிகுப்பம் போலீஸ் ஸ்டேஷன் இன்னைக்கு வரணும். இன்னைக்கு மைனிங் பகுதியில நாங்க ரவுடிகள் இல்ல, என் புள்ள கேடி இல்ல அப்படின்றது இன்னைக்கு நாம நிரூபிக்கணும். அதை நிரூபிக்கிற வேலையை இன்னும் 3 நாள்ல எஸ்பியை பார்த்து தங்க வயலுடைய வரலாறு, தங்க வயல இருக்கிற இளைஞர்கள் யார், தங்க வயல் பகுதி நான் ரவுடி இல்லையா அப்படின்றத எடுத்து சொல்வதற்காக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் புதன்கிழமைக்குள்ள இந்த சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ பார்த்து வரலாறு இன்னைக்கு அவருக்கு நாம சொல்ல வேண்டி இருக்குது. ஏன்னா தவறா இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், ஒரு வாட்டி ரவுடி ஷீட் போட்டான்னா அவனுக்கு பிரைவேட் கம்பெனிக்கு போனா கூட இன்னைக்கு ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அடுத்த நாள் அவன் இன்டர்வியூ போனா கூட போலீஸ் வெரிஃபிகேஷன்ல அவனுக்கு வெரிஃபிகேஷன் கிடைக்கிறது. அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. ஒரு லாயரா சொல்றேன்னா யார ரவுடின்னு சொல்லணும், யார ரவுடி ஷீட்ல சேர்க்கணும், அந்த பெரிய ப்ரொசீஜர் இருக்கு. என் ஊர் என்ன பாவம் பண்ணா, நான் போலீஸ் அதிகாரிகளை கூட எதிர்த்து இன்னைக்கு ஒரு மூவ்மெண்ட் பண்ணக்கூடிய வேலை கூட பண்ணோம். ஏன்னா சட்டத்துல இல்லாதத இன்னைக்கு தங்க வயல் நாசம் பண்ற ஒரு வேலையை இன்னைக்கு போலீஸ் துறை செய்து கொண்டிருக்கிறது என்பதை கூட இன்னைக்கு நாம எடுத்து சொல்ல வேண்டிய கட்டம் இன்றைக்கு இருக்கிறது. அதனால எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. மிகப்பெரிய தலைவர்கள் கூடிய இந்த இடத்தில் இருந்து மைனிங் பகுதியினுடைய முதல் கையெழுத்து இந்த இயக்கத்தில் இருந்து, இந்த பகுதியில் இருந்து துவங்குகிறது. கட்டாயமாக இந்த மைனிங் வீடுகள் சொந்தமாக்கப்படும் என்பதில் எந்த விதமான அச்சமும் இல்லை. சொந்தமாக்க முடியாது, காலி பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் நாம இன்னும் ஆயிடும், அது என்னைக்கு நான் வந்துடும் அப்படின்றது இல்லை. இன்னைக்கு எஸ்டிபிபி தொழிலாளர்கள் கூட ரொம்ப உஷாரா இருக்கணும். உன் வீடை நீ பிரிச்சு மோல்டு போட்டு பெருசா கட்டிருப்ப, ஆனா உனக்கு அவன் பொசிஷன் சர்டிபிகேட் கொடுக்குறான். அதுல என்ன சொல்றான், 8க்கு 15, 15க்கு 20, இதுதான் உனக்கு கொடுத்திருக்கிற பொசிஷன் சர்டிபிகேட். இந்த 15க்கு 20 அடியை வச்சுன்னு நீ வீடு மத்ததெல்லாம் உனக்கு அன்ஆத்தரைஸ், அந்த வீடை இடிப்பான். ஈ காத்தா அதுக்கு மட்டும் தான் கொடுப்பான். நீ கட்டிக்கிற பெருசுகள்லாம் ஈ காத்தா கிடையாது. அதனால நாம பொதுவா ஒரு கோரிக்கை வைக்கணும், 30க்கு 40. இன்னைக்கு தொழிலாளி காசு கொடுத்து வாங்கிக்கிறதுக்கு தயாராக கட்டிக்கிற வீடுனா நீ வித்துரு அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு கோரிக்கை வைக்கணும். அது ஒரு மக்கள் இயக்கத்தால தான் முடியும். அந்த மக்கள் ஒன்றுபட்டாதான் முடியும், தனிப்பட்ட யாராலையும் முடியாது. அந்த மக்கள் இயக்கம் இந்த சாம்பியன் யூனியன் ஆபீஸ்ல இருந்து இந்த குரல் வெளியே போனோம் அப்படின்னு சொல்லி அடுத்து மாரிக்குப்பம் பகுதியில பஞ்சாயத்து கூட்டங்கள், இளைஞர்கள் கூட்டத்தை நாம் நடத்துறோம். நண்டியூர் மைன்ஸ்ல இன்னைக்கு ஒருங்கிணைக்கிறோம். தங்க வயலில் இருக்கக்கூடிய இளைஞர்களை இன்றைக்கு ஒருங்கிணைத்து நாம் வரலாறு சொன்னோம். பசங்களுக்கு தெரியாது மைன்ஸ்ல என்ன சொல்லுங்கிறாங்க, அவன் பார்த்தது இந்த வீடு, அவன் நினைச்சிருமா நம்ம அப்பா பெருசா கட்டுக்கிறாரு, நாளைக்கு இவரு போயிட்டு அப்படியே நம்ம பிடிச்சி வந்த பொண்ணு
இந்த பையன் பிரிச்சுக்கலாம்னு சொன்னா அவனுக்கு தெரியல சொந்தம் இல்லைன்னு. ஆனா அது சொந்தமாக்கப்படணும்னு சொன்னா பெற்றவர்கள் தன் பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வைத்தீர்கள் என்று சொன்னால் இந்த கான்காணி பிஜிஎம்எல் வீடுதான் என்பதை நீங்கள் உறுதி செய்யணும்னு சொன்னா இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு மனப்பூர்வமாக நீங்கள் கையெழுத்திடுங்கள் என்று கூறி விலக்கி இவ்வளவு நேரம் பேசினேன். நான் ஏதாவது அப்படி இப்படி ஏதாவது பேசியிருந்தா கூட தவறு இருந்தா கூட அதை திருத்திக்கலாம். எதிரில் இருப்பவர்களுக்கு இன்னும் பல விஷயங்கள் தெரிந்திருக்கலாம். அவர்கள் கூட தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். முக்கியமாக மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன், இது சாதாரண கையெழுத்து அல்ல, நம்முடைய தலையெழுத்தை மாற்றுகின்ற ಇಂದಿನ ದಿನ ಈ ಚಾಂಪಿಯನ್ ಸಂಘ ಆಫೀಸ್ನಲ್ಲಿ ಸೇವ್ KGF ಪಂಚಾಯತಿನಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಮುಖಂಡರನ್ನು ಇವತ್ತು ಕರೆದಿದ್ದೀವಿ. ಆದ್ದರಿಂದ ನೀವೆಲ್ಲ ಇವತ್ತಿನ ಬಂದು ಭಾಗವಹಿಸಿದ್ದಕ್ಕೆ ಮೊದಲು ನಿಮ್ಗೆಲ್ಲರಿಗೂ ಧನ್ಯವಾದ. ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಅಕ್ಕ ತಂಗಿರು ತಾಯಿಯಂತೆಲ್ಲ ಬಂದಿದ್ದಾರೆ, ನಿಮಗೂ ಒಂದು ಧನ್ಯವಾದ. ಈಗ ನಾವು ಈ ಸೇವ್ KGF ಏನು ಮಾಡ್ತಾ ಇದೆ ಅಂತ ಎಲ್ಲ ವಿವರವಾಗಿ ಜ್ಯೋತಿ ಭಾಸ್ಕರ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ಹೇಳ್ಬೇಕಾಗಿರೋದು ಏನಿಲ್ಲ, ಆದರೆ ಒಗ್ಗಟ್ಟಿನ ಒಂದು ಪ್ರತಿಮೆಯನ್ನು ನೀವು ತೋರಿಸಬೇಕಾಗಿರೋದೇ ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯ. ಒಗ್ಗಟ್ಟು ಅಂದರೆ ಏನು? ಒಂದು ಕೈ ಚಪ್ಪಾಳಿ ತಟ್ಟರೆ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ತಟ್ಟಾದ ಮಾತ್ರ ಅದಕ್ಕೊಂದು ಸೌಂಡ್ ಬರ್ತದೆ. ಅದನ್ನು ನೀವು ಮಾಡಬೇಕಾಗಿರೋದು ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಆಗಿದೆ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ನೀವು ಹೇಳ್ದಂಗೆ ಪಿಂಜಾರ್ಜಲ್ಲಿ ಇದನ್ನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ವಿ. ಆದರೂ ಬೇಡ, ಇಲ್ಲೇ ಮಾಡೋಣ ಮೈಗೆ ಅನ್ನೋಂತೆ ಮಾಡಿದ್ವಿ. ಆದ್ದರಿಂದ ಈ 1 ಲಕ್ಷ ഈ 1 ലക്ഷക്കவே வாங்கணும்னு சொல்ற ஒரு முடிவோட ஒரு வருஷமா சேம் எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணிருக்கு ஒன்னொன்னா விளக்கமா அவர் சொல்லிட்டாரு. ஜம்கானா போயாச்சு, எம்பிகிட்ட எப்படி போய் சந்தித்தோம், எம்எல்ஏ விண்ணாத்த சந்தித்தோம், சந்தி அவங்ககிட்ட என்னென்ன மனு கொடுத்தோம் எல்லாத்தையும் அவர் விவரமாக சொன்னார். நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்றே ஒன்று என்னன்னா, ஒற்றுமையை நம்ம பலப்படுத்தணும்னா தான் நம்ம ஊரில் நம்ம வாழ முடியும். எல்லாரும் உதாரணம் கொடுத்தாங்க, 10 வருஷத்தை எல்லாத்தையும் உதாரணம் கொடுத்து வந்தாங்க. இப்போ தலைவர்களெல்லாம் மறைஞ்சிட்டாங்க. நம்மளை யார் நம்மளுக்கு என்ன கிடைக்க வேண்டியது இருக்குதோ அந்த பொருள் கிடைக்காத இருக்கிறதுனால தட்டி கேட்கறது காலையில் கேட்கணும். போயிருக்கேன் இன்னைக்கு முனிசிபாலிட்டி ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், தாலுக்கா ஆஃபீஸ் ஆகட்டும், ரேஷன் டிப்போ ஆகட்டும், நான் சென்ட்ரல் வரைக்கும் ஸ்டேட் வரைக்கும் போதும் ஒரு லோக்கல் வரைக்கும் பேசுகிறேன். இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு நாங்கள் ஒரு கிலோமீட்டர் பண்ணி என்ன பண்ணிருக்கோம்னா, எந்த தப்பு நடந்தோ அங்கே தட்டி கேட்டு அந்த ஏழைக்கு நியாயத்தை தெரிவிக்கிறது தான் நாங்கள் இந்த 1 லட்சம் கையெழுத்து பற்றி அவர் எல்லாம் டீட்டெயில் வச்சுருக்காரு. அதனால தயவு செஞ்சு தாய்மார்கள் ஒரு மனு பண்ணிட்டு நீங்கள் உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிற தாய்மார்களுக்கு படிக்கிற பசங்க எல்லாரும் சொல்லி இந்த கையெழுத்து நீங்களும் கால் பண்ணுங்க, நீங்களும் அந்த கையெழுத்து போடுங்க. இதை நம்ம எம்பி மூலிமா இதை ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் லெவலுக்கு எடுத்து வரதுக்கு எல்லாமே சேர்ந்து ஒன்றா போராடலாம் சொல்லிக்கிட்டு அப்புறமா நம்ம அமர்தாசன் சொன்னார் பிஜேபி பற்றி, அதை பற்றி 2 வார்த்தை சொல்லிடுறேன். 1 அடி பைப் போட்டுக்கலாம், எங்கேருந்து பேட்மேன்லேருந்து சாம்பியன் தண்ணி எப்படி கொடுக்க போகிறேன், வீட்டு கலெக்ஷன் கொடுக்கணும். அந்த கலெக்ஷன் கொடுக்குறது எப்படின்னா 50 சுற்றி நகரம் பண்ணார். இந்த 2 டவுன் ஏரியில் கொடுத்துருக்கான், இப்போ விஜயாப்பேட்டில் கொடுத்துருக்கான், திரிய டவுன் ஏரியாலாம் கொடுத்துருக்கான். மைனிங் ஏரியா ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்களா, வீடு கலெக்ஷன் இல்லை. அந்த வீடு கலெக்ஷன் கொடுத்ததுனால தண்ணி கொடுக்கும். ஆனால் அவனுக்கு 2018 ஒர்க் ஆர்டர் கொடுத்தாங்க. ஒரு ஸ்ரீராம் சிட்ஸ்ன்ற ஒரு குரூப்ஸ்க்கு மெட்ராஸ்காரனுக்கு அது டெண்டர் கொடுத்தது. அந்த டெண்டர் எப்படின்னா 50% முனிசிபாலிட்டி, 50% வாட்டர் போர்டு. இவங்க 2 பேரும் இணைந்து தான் அதை செய்யணும் வேலை. அதனால அவங்களுக்கு கோஆர்டினேஷன் இல்லை. ஒன்று இது வரைக்கும் பங்கார்பேட்டு, கோலாறு, முழுபாகு, சீனிவாஸ்பூர் எல்லா இடத்துலையும் தண்ணி வீட்டு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மனை ஜலான்ட்டு அது கொடுத்துருக்காங்க. ஏஜப்லையும் மைனிங் ஏரியா பற்றியில் இன்னும் கொடுக்கல. அந்த கமிஷனருக்கு இந்த டைமில் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு இஷ்டப்படுறேன். நீ புதுசாக வந்துக்கிற ಆಂಜನೇಯಪ್ಪ, ದಯವಿಟ್ಟು ನೀನು ಇದನ್ನು ಪರಿಶೀಲನೆ ಮಾಡಿ ವಾಟರ್ ಬೋರ್ಡ್ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಯಾಕೆ ಮನೆಗೆ ನೀರು ಕಲೆಕ್ಷನ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಆದಷ್ಟು ಬೇಗನೆ ಕೊಡಬೇಕಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತಗೊಂಡು ಆದಷ್ಟು ಬೇಗನೆ ಕೊಡೋದಕ್ಕೆ ಒಂದು ಏರ್ಪಾಡು ಮಾಡೋ. ಅದೇ ಥರ ವಾಟರ್ ಬೋರ್ಡ್ ಹೇಳಬೇಕು ಹೇಳ್ತೀನಿ. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ KGF ಜನ ಬಂದು ಬೇರೆ ಥರ ಅಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ಜನ ತಿಳ್ಕೊಬೇಡಿ. ಇವಾಗ ಪಕ್ಕದ ತಾಲೂಕುಗಳಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ, ನಮ್ಮ ತಾಲೂಕಿನಲ್ಲಿ ಅನ್ಯಾಯ ಆಗಿದೆ, ಅದನ್ನು ಆದಷ್ಟು ಬೇಗನೆ ಮನೆ ಕಲೆಕ್ಷನ್ ಕೊಡೋದಕ್ಕೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ.
ಯಾಕೆಂದರೆ ಇದು ಮೊದಲು ಒಂದು ಸೇವೆಗೆ ನಾವು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಾಳೆ ಬಂದು ನಿಮ್ಮ ಆಫೀಸ್ ಮುಂದೆನೋ ನಿಮ್ಮ ಕಚೇರಿ ಮುಂದೆ ಧರಣ ಕುತ್ಕೊಳ್ಳೋ ಕೆಲಸ ಮಾಡೋಕ್ಕೆ ಹೋಗಬೇಡಿ, ದಯವಿಟ್ಟು ನೀರು ಕೂಡ ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಿ ಅಂತ ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ. ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಹೇಳ್ತೀನಿ, ಇಲ್ಲ ಅಂದರೆ ಇದನ್ನು ಬೇರೆ ಹೋರಾಟದ ಹೋಗುತ್ತೆ, ತುಂಬ ತೊಂದರೆ ಆಗುತ್ತೆ. ಆದಷ್ಟು ನೀರು ಕೂಡ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಿ. அதுபோல நான் இன்னைக்கு பேசுகிறேன்னா அதுக்கே உட்காந்துருந்து தலைவர்களுக்கு தான் காரணம். அன்றைக்கி நான் வந்து 2001 பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் பேசுகிறேன். அந்த அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா செய்யலாம். நீங்கள் வந்து சிக்னேச்சர் கேம்ப் எல்லாரும் ஒன்றா பண்ணலாம். அதனால வந்து நாளைக்கு கேட்டு நல்ல நடக்கும் சொல்லி என்னோட பார்த்து சேம் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அப்படின்ற அமைப்பு ரொம்ப நாளாக செயல்பட்டு வருது. ஊரை காப்பாற்றுறதுக்காக இந்த ஊரை காப்பாற்றுறதுக்காக அண்ணன் ஜோதிபாஸ் அவர் தலைமையில் இயங்கின்னு வராங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அன்றாட இதை வந்து நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன். இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ணன் தலை தெளிவாக சொல்லிட்டாரு, இதை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஜோதிபாஸ் வந்து லாயர் வேறு, ஒரு கேஸ் எப்படி சொல்லணுமோ அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக A to Z சொல்லிட்டாரு. நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் போட்டிங்கன்னா நான் ஒரு டெய்லி ட்ராவல் ப்ளஸ்ஸு ஒரு ஏரியா கோயில் கல்வி எனக்கு வந்து ஆர்டர் போட்டிங்கன்னா இவ்வளோ 1000 பிரதி சைன் வாங்கிக்கணும் வாங்கிக்கிறேன். பெருமதிப்புக்குரிய இந்த ஒரு சாம்பியன் பகுதியில் நான் சொல்கிறதுக்கு முன்னே எல்லாரும் தலைவர் ஐயா ஜோதிபாஸ் அவர்கள் எல்லாரையும் தெளிவாக சொல்லிட்டாரு. இதில் நான் தான் பேசுறதுக்கு என்ன இருக்குது. இருந்தாலும் நம்முடைய சகோதரர் சொன்னதுக்கு தெரியல, ரெண்டு ஒரு கருத்து மறைஞ்சிட்டு இருந்தா தெரியாது இருந்தா ஊக்கப்படுத்துறதுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன். கோலார் தங்கவேலி இது யார் வாழ்ந்த இடம், இந்த இந்த யூனியன் ஆஃபீஸ் யார் நடத்தினாரு, எவ்வளோ பேருக்கு சோறு போட்டாருன்ற பகுதி இந்த சாம்பியன்ஷிப் பகுதி. இதில் வந்துட்டு முதற்கண் என்னுடைய நன்றிக்கடனை கோலார் தங்கவேல் ஆற்றிய தலைவருக்கு நம்முடைய KS வாசனுக்கு நன்றிக்கடன் வணக்கம். நான் ஆட்சி பார்ட்டிக்காரன், ஆனால் இருந்தாலும் சரி நியாயத்தை தலைவணி ஏற்றுக்கொள்ளுகின்ற வர்க்கத்தை சார்ந்தவர்கள் நாங்கள். அதனால KS வாசன் எத்தனையோ குடும்பங்களை வாழ வைத்திருக்கின்றார். எத்தனையோ இல்லாத பஞ்சைகள் பரதேசிகளை வாழ வைத்த இடம் இந்த சாம்பியன்ஷிப் யூனியன் ஆஃபீஸ் என்பது யாரும் மறந்துவிட முடியாது. வேற கட்சியில இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், இந்திய குடியரசு கட்சியில் இருக்கலாம், கம்யூனிஸ்ட்காரனா கூட இருக்கலாம். ஆனா அவர்கள் மறந்தாலும் கூட இந்த ஊர் மக்கள் KS வாசனை மறப்பதில்லை என்பதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி, யாரெல்லாம் தலைவர் பேரெல்லாம் சொன்னாரு அதெல்லாம் உண்மைதான். ஆனா நம்ம விரிவுபடுத்தி பேசுறதுக்காக நம்ம இங்க வரல. பஞ்சாயத்து சார்பில் நான் ஆர்பாக் பஞ்சாயத்து சார்பில் இருக்கிறேன், எம்ப்ளாக் காரங்க மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் கோயில் கட்டிருக்கிறான் இந்த ஊர்ல, குர்சடி கட்டிருக்கிறான், பெரிய பெரிய கோயில் கட்டிருக்கிறானுங்க. யாரை நம்பி? எங்க மைன்ஸ்காரனை நம்பி. எத்தனையோ கடை கட்டிருக்கிறான் மைன்ஸை நம்பி, மைன்ஸ்காரனை நம்பி. மைன்ஸ்காரன் பின்னால தான் நிக்க முடியும். எதிர்க்க வந்து நான் கடை கட்டிக்கிற மாறு கட்டி யாரும் சொல்லிட முடியாது. காரணம் என்னன்னாக்கா அவனுக்கு நடக்கின்ற முதல் கட்ட பிரச்சனை தீர்க்கப்படுமானால் நம்முடைய இவர் சொன்ன மாதிரி அட்வொகேட் சொன்ன மாதிரி ரெண்டாவது எங்களுடைய பிரச்சனை சால்வாக்கப்படும் என்பதற்காக வேண்டி நான் உங்க கூட இருக்கிறேன். நான் ஒரு தொழிலாளியுடைய பிள்ளை என்பதை சொன்னாரே, அதுக்காக தலைவணி வந்திருக்கிறேன். நம்மளாம் ரொம்ப பேச தெரிஞ்சவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க, ஆனாலும் நியாயத்தை தலைவணிக்கு ஏற்றுக்கொள்வதில்லை. நான் எங்கேயும் பின்னால போனதே கிடையாது. எந்த தலைவருக்கும் பயந்து பேசுறது மீட்டிங்ல நான் யாருக்கும் பயந்து நியாயத்திற்காக தலைவணங்கி சத்தியத்திற்காக தலைவணங்கி வாழ்கின்ற நாங்க எங்க நிலைமை இப்படி ஆயிருக்குது. நீங்க இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறேன்னு சொன்னா நாங்க உங்களுக்கு முதல் கண்ண வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் என்னன்னா எங்களால எல்லாரும் கைவிட்டோம். மைன்ஸ்ல பாதி பணம் தான் கொடுத்தா மீதி பணம் கொடுக்கல. 25 வருஷம் ஆச்சு. இதுக்கெல்லாம் நீங்க எல்லாம் ஒரு முடிவு பண்ணோம். நான் சொல்றேன், இந்த மீட்டிங் சண்டை வச்சு 10 பேர் கூட்டு சோறு போட்டேன் நான் மீட்டிங் வச்சேன் சொல்லக்கூடாது. ஊர் ஒரு பெரிய கிளர்ச்சி பண்ணோம். சண்டை ஈரவை பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெரிய மீட்டிங் டெய்லி ஒருத்தர் பண்ணு. ஊர் உலகெல்லாம் திட்டம், எல்லா பேப்பர்லயும் மாற்றோம், இந்த சீஃப் மினிஸ்டர் திட்டம், இங்க பிரைம் மினிஸ்டர் திட்டம், ஒரு பெரிய புரட்சி பண்ணி நம்மளாம்
காரணம் என்னன்னு கேட்டா எவ்வளவு நாளைக்கு நம்ம இப்படியே தலைவணின்னு வாழ்றது, எவ்வளவு நாளைக்கு நம்ம இப்படியே ஒருத்தர் சொல்றதே கேட்டு இருக்குது. கட்சியில பார்த்தா 8 வீட்டுக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து. நான் சொல்றேன் ஒரு பெரிய கிளர்ச்சி பண்ணிடலாமா? இஸ் எ பந்த். ஒரு நாள் ஒரு பந்து பண்ணலாம், ஒரு நாள் பூரா பந்து பண்ணலாம், கேஜிஎஃப் பூரா பந்து பண்ணலாம். எல்லாருக்கும் தெரியும், ஊர் உலகமா தெரியும். ஒரு நாளைக்கு இதுல பங்கார்பேட்டில் எந்த ட்ரெயினும் ஓடக்கூடாதுப்பா. அதனால ஒரு பெரிய ஒரு பந்து பண்ணோம், பெரிய ஒரு கிளர்ச்சி பண்ணோம். அப்பதான் இந்த சர்க்காருக்கு கேட்கும். நம்மளாம் 2 மீட்டிங் வச்சு போறோம், அவர் பாவம் வேலை வெட்டியெல்லாம் விட்டு இங்கெல்லாம் நமக்கெல்லாம் இவ்வளவு சப்போர்ட் பண்றாருன்னு சொன்னா ஒரே ஒரு காரணம் அவர் சேர்ந்து, நான் ஒரு தொழிலாளியுடைய புள்ள, நான் ஒரு தொழிலாளியுடைய புள்ள. எவனும் அது மாதிரி சொல்றேன் மேல போயிட்டு வந்தா மறந்துடுவான் ரொம்ப பேர். ஆனா அவர் மறக்காது. என் தாய் என் தந்தை சொன்னாரு, அதை செயலாக ஏற்று செயல்படுத்தினேன் என்று படிச்சாரு. அந்த காரணத்தினால வேண்டி அவர் வரவேற்கிறார் இருக்கிறார, அதுக்காக வேண்டி நமக்கு இந்த உதவி செய்ய வந்திருக்கிறாரு. அதனால வேண்டி போரா தமிழ் பூராவும் இப்படிப்பட்ட ஒரு மீட்டிங் எல்லாம் செய்து ஒரு பெரிய அரசாங்கம் பண்ணலாமாங்க சர்க்கார்ல பண்ணலாம். போலீஸ்காரன் நம்மளால என்ன பண்ணிடுவான், என்ன பண்ணிடுவான்னு கேக்குறேன். அவன் லாண்ட் ஆர்டர் பண்ணலாம் நம்ம கிட்ட லாண்ட் ஆர்டர் அவனை அப்படின்றத ஒரு முடிவு பண்ணி நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க தலைவணிக்கு நான் செயலாற்றுகிறோம். காரணம் என்னன்னா வீடு அவருக்கே தெரியும், வீடு ஒருத்தர் கட்டிட்டு உள்ள போடுறாங்க, அதை அவனை பிரிச்சிட முடியாது. அதனால அந்த சட்டம் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிக்கிறாரு, அது அவருக்கே தெரியும். கூரை பிடிச்சிட்டா கூரை உள்ள மூணு மேல போட்டு உள்ள போயிட்டான்னா அவனுடைய வீடை காலி பண்ண கூடாது அப்படின்ற சட்டத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிக்கிறாரு. அவருக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால கட்டிட்டு வீட்டை நீ எப்படி இடிக்க முடியும்? அவர் படிப்படியா சொல்லிக்கிறாரு. எப்படி படிப்படியா சொன்னா ஃபர்ஸ்ட் தொழிலாளி இப்ப லாஸ்ட் வீரசன் அவனுக்கு வீடு, ரெண்டாவது அவங்க பிள்ளைங்களுக்கு, ரெண்டாவது அவங்க தாய் அவங்களுடைய குடும்பத்தில் யாரும் வீடு கட்டியிருந்தா, யாராவது வீடு காலி வீட்டுல இருந்தாதான் அந்த வீடெல்லாம் எங்களுக்கே வித்துன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை தான் அவரும் சொல்லிக்கிறார். அவரும் தாய்ச்சி அதிகமா சொல்ல இருந்தாலும் கூட நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து உன் கரங்களை பலப்படுத்திக் கொள்ளும் என்று தெரிவித்து எனக்கு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி. தலைவர் அவர்களே, திரளாக வந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, ஈடி பிளாக் வந்திருக்கும் அருமை சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் எங்களுடைய பூசாமி காலனி வட்டத்தின் சார்பாக முதல் சார் இந்த கம்பெனி இது எப்போது ஈடன் ஓப்பன் பண்ணாரோ அன்னையிலேருந்து இன்னும் அவர் கூட தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கே மீட்டிங்னாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவார், யாராவது இட்டுன்னு வந்து நம்ம இட்டுன்னு வந்துடுவோம். அதனால் இன்றைக்கி கூட சரி, நாளைக்கு கூட சரி, எந்த ஒரு போராட்டம் எந்த ஒரு இதுவும் முன்னேண்டா அவங்க கூட எங்கள் ஏரியா சார்பா நாங்கள் அவங்க ஒத்துழைப்பு உண்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த கமிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் கூட பார்த்துன்னு இருக்கிறேன். இதில் எனக்கும் மிகவும் சந்தோஷம் தான். பிஜேபியில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் பெரிய கம்பெனியாக வளர்ச்சி அடையணும். எங்களுடைய ஒத்துழைப்பு நாங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா லைன் சார்பாக எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் சைன் வாங்கி கொடுக்கறதுக்கும் ரெடி. இல்லைனாக்கா நீங்கள் வந்தாலும் நாங்கள் எல்லோரையும் உட்கார வச்சு கோவிலில் உட்கார வச்சு எல்லாரையும் அழைச்சிட்டு நாங்கள் அதுக்கு அதை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் தந்தாங்க. அம்பேத்கர் அந்த அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்றுன்னு தான் நாங்களாம் இங்கே இருக்கிறோம். ஆனால் லேடிஸ் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. எனக்கு இந்த அரங்கமே நிறைஞ்சிருக்கணும். காரணம் என்னன்னா பெண்கள் இன்னைக்கு படித்து நல்ல வசதியாகணும், இல்லை ஒரு பெருமையாக இப்போ ஒரு லேடிஸ் பேச வச்சுங்களா கூட இங்கே பேசுவாங்க. அந்த வாய்ப்பெல்லாம் அன்னைக்கு இல்லை. என் அண்ணல் அம்பேத்கர் பிறக்கலைன்னா அந்த வாய்ப்பு பெண்களுக்கு இல்லவே இல்லை. படிச்சிருக்க முடியாது. மார்பு மேலே துணியெல்லாம் இந்த நாட்டில் வச்சிருந்தான் அந்த பெண்களை. ஆனால் இன்னைக்கு கால் மேலே கால் போட்டு உட்காருது ஒரு பொண்ணு என் முன்னாடி. அது சின்ன வயசு தான். ஆனால் எனக்கு என்ன பெருமை தெரியுமா? என் அண்ணல் அம்பேத்கர் அன்னைக்கு சட்டம் எழுதி இந்த பெண்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்கணும்னு நினைச்சார் பார். அதனால தான் இந்த பொண்ணு என் முன்னாடி கால் மேலே கால் போடுது. இந்த வாலிபன்களுக்கு கார்ல் மார்க்ஸ் பற்றியே சொல்லி கொடுக்கணும். பகத்சிங் பற்றி சொன்னாங்க. பகத்சிங் சுதந்திரத்துக்காக போராடும் போது அவரை ஜெயிலில் வச்சுட்டு இருக்கும்போது
அவங்களுக்கு சரியான சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, சரியான உப்பு போட மாட்டாங்க. ஆனா சாப்பிட்ற டைம்ல பகத்சிங் ஓடி போயிட்டு வேலை செய்வாரு, கஷ்டப்படுவார். அந்த வேர்வை தண்ணி எடுத்து அப்படியே அந்த நாக்குல தொட்டுக்குன்னு, ரோஷம் போயிடுச்சுன்னா உன்னால போராட முடியாது, ரோஷம் இருந்தா தான் உன்னால போராட முடியும். ஆனா இந்த ஊர்ல ஒரு ஏரியாலையும் நான் இன்னைக்கு சொல்றேன் சார் உங்களுக்கு, இதோட நிறுத்தி இருக்க கூடாது. ஒரு ஏரியாலும் லோன் எப்படி கொடுத்துட்டு ஒரு இந்த லேடிஸுங்களுக்கு தெரியும், ஒரு ஏரியாலும்